வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள், ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2025. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி வளர்பிறை சஷ்டி, யோகம் சித்த யோகம். கடகராசிக்காரர்களுக்கு மதியம் 3:22 வரை சந்திராஷ்டமம், பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் ஷஷ்டி விரதம். இன்றைய முக்கியத்துவம் ஷஷ்டி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு. இன்று பிற்பகல் 3:22 அளவில் கும்ப ராசியிலிருந்து சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நேரில் வர விருப்பம் இருப்பவர்கள் வரலாம். இல்லைனா ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஆன்லைனில் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தையும் அதற்கான கட்டணத்தையும் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். தேவைப்படும் நபர்களுக்கு பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படும். அதே மாதிரி திருமண பொருத்தம், உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான நாள் குறித்து கொடுக்கறது, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம சிசேரியனுக்கு லக்னம் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள், சந்திரன் சுக்கிரன் கூடவே சனி பகவான். இது எல்லாமே நல்ல இணைவு. அதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய ஒரு நேரம். அனைத்து விஷயங்களும், நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல தொடர்ந்து குரு இருக்கார். அதனால் உங்களுடைய வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது. உங்களுடைய பேச்சு திறன், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் வண்ணம் இருக்கும். அட்ராக்ஷனான ஒரு நாள் இது. நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான பலன். கூடவே சந்திரனும் அங்கே இருக்கார். இன்றைக்கி 3 மணிக்கு மேலே சந்திர பகவானும் 11ஆம் இடம் வருகிறார். அங்கே வந்து ராகுவோடு இணைகிறார். அதனால் இந்த இணைவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய இணைவு. வெளிநாட்டிலிருந்து ஏதாவது நல்ல செய்தி வரும். இல்லைனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் வரும். புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் ஏற்படும். இது யோகம் நிறைந்த நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு விதத்தில் நன்மை உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் செவ்வாய், அவர் தொடர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுபமங்கலகரமான காரியங்களுக்கான செலவுகள் இருக்கும். சில பேருக்கு புனித பயணம் அப்படின்ற மாதிரி கோயில் குளங்கள், தீர்த்த யாத்திரை, அது மாதிரியான பயணங்கள் இருக்கும். இது ஒரு நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று பிற்பகல் 3:22 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரன் 9ஆம் இடம் போகிறார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருங்க. மௌனம் காப்பதே சிறப்பு. நம்ம தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டோம்னா அதுவே பிரச்சனையாகலாம். சற்று அமைதி காப்பது சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள். நண்பர்களால் உதவி. புதிய நண்பர்கள் உங்களுக்கு இப்போ கிடைப்பாங்க.
உறவினர்களின் வருகை உண்டு. இன்றைக்கி மத்தியானம் 3:22 அளவில் சந்திர பகவான் 8ஆம் இடம் போய் அங்கே ராகுவோடு இணைகிறார். அதனால் சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி ரிலேட்டிவோட பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகளால் நமக்கு வம்பு வரலாம். மதியத்துக்கு மேலே கவனம் முக்கியம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 3-8 கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது மிக மிக யோகம். அது கொஞ்ச நாளாக இப்போ செவ்வாய் அப்படி தான் இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 11 கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலன். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் மனதில் எழும். இப்போ எந்த காரியத்தை நம்ம செய்யணுன்னாலும் அதற்கு முதல்ல நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் வேணும். அது உண்டாக்கி கொடுக்கும். சிறப்பான நாள், நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு 3 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இணைந்திருக்காங்க. இது ஒரு சிறப்பான பலன். சுக்கிரன் ராசி அதிபதி, கூடவே சந்திரன், கூடவே உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் 5ஆம் இடத்துல. இது எல்லாமே நிறைய நல்ல விஷயத்த சொல்லுது. உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து ஏதாவது சொத்து பத்துக்களுக்கான விஷயத்தை நீங்கள் கேட்பீங்க. வரவுக்கான விஷயங்கள் கேட்கப்படும். தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். உங்களுக்கு சொந்த பந்தங்களால் இப்போது ஆதாயம் உண்டு. பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலை உண்டு. சொந்த ஊர் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதற்கு இப்போ வாய்ப்பு வரும். குலதெய்வத்தின் வழிபாடு, குலதெய்வத்தினோட ஆசி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். நல்ல நாள் இது, யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், அதாவது கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் உரிய கிரகம் மற்றொரு திரிகோணத்தில் சுட்சத்திரமாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த சுக்கிரன் சந்திரன் 2 பேருமே 4ஆம் இடத்துல பலம் பெறுகிறாங்க. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு அருமையான நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள். சொத்து பத்து வாங்கக்கூடிய நேரம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டு. யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 12 கூடிய கிரகம் 8ஆம் இடத்தில், 8 கூடிய கிரகம் தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்தில். அதனால் இது எல்லாமே விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். 6 கூடிய கிரகம் 3ஆம் இடத்தில். கிரகங்களுடைய நிலைப்பாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அவங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். முயற்சிகள் திருவினையாக்கும். உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் எண்ணங்களும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். பயணத்தால் நன்மை, பயணம் வெற்றியடையும். யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7 கூடிய கிரகம் 2ஆம் இடத்தில் களத்திரக்காரகனோடு, உங்கள் ராசி அதிபதியோடு 3ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தில் சில கிரகங்கள் அருமையாக உட்காந்துருக்கு. அதில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அதனால் இந்த இடத்துல கிரகம் அமர்ந்திருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திலிருந்து 7 கூடையவன் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு மேலே போகிறாரு. அதனால் எல்லாமே சிறப்பான பலன்தான். மகர ராசிக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைக்கி பணவரவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பணவு இது வரைக்கும் வராதுன்னு நினச்சி கைவிட்ட போன பணம் கைக்கு கிடைக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். உங்களுடைய சொந்த பந்தங்களோடு இன்றைக்கி பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியை சந்திர பகவான் கடக்கக்கூடிய நேரம். சந்திரன் ராசியை கடக்கிற நேரம் சில பேருக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அசதியாக இருக்கும். அதனால் நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். அதிக காரமான உணவுகளோ எண்ணெய் உள்ள உணவுகளோ எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும். நேத்தியே வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி மத்தியானம் 3:22 அளவில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இணைகிறார். அதனால் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பணம் வர்ற மாதிரி இருந்தால் அதற்கான சான்சஸ் இருக்குது. வெளிநாட்டோடு வர்த்தகம் பேசக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. ஆரோக்கியம் மத்தியானத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். காலை பொழுது கொஞ்சம் மத்தியம பலனாக இருக்கும். இன்றைக்கி நாள் சந்தோஷமான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள். கொஞ்சம் செலவுகள் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லி ஏதாவது அவுட்டிங் போயிட்டு செலவுகள் செய்துட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வருஷத்தோட தொடக்கம்.
அதனால் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு ஆசையும் இப்போ எல்லாமே எல்லா கண்ட்ரியும் லீவ் விடுற நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. மார்கழி மாதம் கச்சேரி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த மாதிரி செலவுகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அது என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தோடு சுற்றுலா, இன்பச் சுற்றுலா, இல்லை கோயில் குளங்கள் இது மாதிரி போயிட்டு வர மாதிரியாவோ, அல்லது ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு மனநிறைவோடு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள். சந்தோஷமான நாள்.